வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 8ங்க, ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு இந்த வீடியோவில் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்குற ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், இது மூணுமே இதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாங்க. இது காலையில் 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்ததுங்க. அது கீழே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், அப்புறம் அலிப்பேரி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிக்கெட்டும், நாளை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 5,000லேருந்து 10,000 டிக்கெட் வரைக்கும் அது கூட்டத்தை பொறுத்து பிரித்து கொடுப்பாங்க. அதுபடி இன்றைக்கி 4:30 மணிக்கு இந்த ஸ்லாட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 8ஆம் தேதி ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. 9ஆம் தேதி ஸ்லாட்டில் 6,975 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 மணி 4:30 மணிக்குள்ளார இன்றைக்கி உள்ளது முடிஞ்சிருது எப்போதுமே. அப்புறம் அடுத்த நாள் காலையில் உள்ள ஸ்லாட் தான் போயிட்டுருக்கு. அது அப்படி தான் இன்றைக்கும் இருக்குங்க. திரும்ப 5:30 மணிக்கு மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், 4,538 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,500 டிக்கெட்டு இப்போ 1 ஹவரில் காலியாக இருக்குது. 3 இடத்துலையுமே மக்கள் வந்து கூட்டமாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு நார்மலாக ரொம்ப ஹெவி க்ரௌடாக இருந்ததுன்னா 1 மணி நேரத்தில் 5,000 டிக்கெட் 6,000 டிக்கெட் வரைக்கும் போகும். இப்போ 2,500 டிக்கெட் தான் போயிருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுங்க. அதை இவங்க டிடிடிலையும் அப்டேட் கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் அவங்க அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. இது 3:45க்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்டேட்டு. 3:45க்கு பார்க்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட்லேயே அவைலபிள் வந்துருக்கு. இன்றைக்குள்ள ஸ்லாட்டில் நைட்டு 9 மணி 10 மணி ஸ்லாட்டில் 2,700 டிக்கெட் அவைலபிள் வந்துருக்குங்க. அடுத்த நாள் காலையில் பாருங்கள், நாளை காலையில் திங்கட்கிழமை காலையில் 7,000 டிக்கெட் கொடுக்குறாங்க மொத்தம். விடிய காலையில் 3 மணி 4 மணி ஸ்லாட்டில் மொத்தத்தில் 7,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இது 3:45க்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா 9,714 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. நாளை காலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 7,000 டிக்கெட்டு, இன்றைக்கி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 2,700 டிக்கெட், அந்த மாதிரி 3:45க்கு இருந்திருக்கு. இதுக்கு ஸ்ரீவாரிமெட்டில் நடைபாதை ஸ்டேட்டஸில் பாருங்கள், இன்றைக்கி வந்து அதில் 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. வழக்கமாக எப்போதுமே ஸ்ரீவாரிமெட் நடைபாதையில் 3,000 டோக்கன் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. அதன்படி தான் இன்றைக்கும் கொடுக்குறாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளார மொத்தம் 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இதில் போய் சேர்கிறதுக்கு காலைல 4:30 மணிலேருந்து டிடிடியோட இலவச பஸ் இருக்குது. தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ, ஜீப்பு இது மாதிரிலாம் போகலாம். 6 மணிக்கு அங்கே கவுண்டர் திறப்பாங்க. அப்போ போய் அங்கே இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த டிக்கெட் காலி ஆகிடும். மேக்ஸிமம் கூட்டம் குறைவாக இருந்ததுன்னா பகலில் கூட டிக்கெட் இருக்குங்க. ஓரளவு கூட்டமாக இருந்ததுன்னா ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளார டோக்கன்லாம் காலி ஆகிடும். இன்றைக்கி 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. இன்றைக்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். இது பாருங்கள், இது காலையில் 5 மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க. காலைல 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்திருக்கும். இங்கே போய் நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கே ஆன்லைனில் திருமலையில் ரூம் எடுக்கலை, நேரடி தான் போய் ரூம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக இங்கே போய் எடுக்கலாங்க. நடந்து வர்றவங்க, இல்லை இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு வர்றவங்க, இந்த மாதிரி வர்றவங்களாம் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு இங்கே வந்து 50 ரூபா 100 ரூபா, அப்புறம் 1000 1518 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் 1000 1518 கேட்டகரியில் ரூம் இருந்தால் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மேக்ஸிமம் புக் ஆகிடுது. அதனால் அதில் வந்து இன்றைக்கி காலையில் 3:45 கொடுக்குற ஸ்டேட்டஸ் படி பார்த்தா அவைலபிள் எதுவுமே இல்லை. அதாவது கோட்டா இன்றைக்கி எதுவுமே ஒதுக்கலை, ரூம் காலி ஆகலை. பகலில் காலியான கொடுப்பாங்க. காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது இந்த 1000 ரூமும் அவைலபிள் இல்லைங்க. 50 ரூபா 100 ரூபா ரூமில் பாருங்கள், மொத்தம் 1065 ரூம் இன்றைக்கி கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ரூம் காலி ஆகிருக்கு. அவ்வளோ ரூம் இப்போ 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும் பொழுது 1065 ரூம் காலியாக இருக்குது. அதனால் முதல்ல வர்ற 1065 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. காலைல 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும்போது ஒரு 300 பேர் 400 பேர் இருந்தால் கூட ஒரு 1 ஹவரில் நீங்கள் பதிவு பண்ணிடலாம். இங்கே பதிவு பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித் ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். இதில் பதிவு பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, அதில் நம்மளோட சீனியாரிட்டி நம்பர் இருக்கும். அந்த சீனியாரிட்டி படி நமக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேட்டஸ் பாருங்கள், 1065 ரூம் அவைலபிள் இருக்குங்கிற ஸ்டேட்டஸில் 1 ஹவரில் கன்ஃபார்மாக ரூம் நமக்கு அலாட்மெண்ட் ஆகிடுங்க. ½ ஹவரில் இல்லை 1 ஹவரில் நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும். வந்த பிறகு அதில் எந்த இடத்துல கார்டேஜ் அலர்ட் ஆகிருக்கோ அந்த என்கொயரி ஆஃபீஸுக்கு நேரடியாக போயிட்டு அங்கே பணம் கட்டிட்டு ரூம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் இந்த சிஆர்ஓ ஸ்டேட்டஸ். இது திருமலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஓரளவு கூட்டம் நார்மலாக தாங்க இருக்குது. 8 மணி நேரங்கிறாங்க, 10 மணி நேரங்கிறாங்க. ஒரு நாள் 12 மணி நேரம், அடுத்த நாள் 8 மணி நேரம், மாறி தான் இருந்துகிட்டு இருக்குது. சனி ஞாயிறு ஓரளவு க்ரௌடாக தாங்க இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது இதில். அதனால் வாய்ப்பு இருக்கவங்க கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு மேலே ஏறி போனீங்கன்னா டயத்துக்கு ஓரளவு சாமி பார்க்கலாம். இங்கே எஸ்எஸ்டி டோக்கன் தீர்ந்து போச்சுன்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கு போனால் பகலில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.